ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிஎஸ்சி அந்த டிகிரியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே இருக்கிற டவுட் என்னென்னா, பிஎஸ்சியில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தட் இஸ் ஐடி, இதை படித்தா எங்களுக்கு வந்து ஐடி ஃபீல்டில் ஜாப் கிடைக்குமா? அந்த டவுட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருக்காங்க. அந்த பிஎஸ்சி டிகிரி பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி ஸ்ட்ரீம், இந்த ஸ்ட்ரீமை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். இந்த டிகிரி எத்தனை வருஷம், எவ்வளோ ஃபீஸ் வந்து இருக்கும், எந்தெந்த காலேஜில் இருக்குது, அதே மாதிரி இந்த டிகிரி படித்தா எங்கே நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகலாம், எந்த கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகலாம், அந்த டியூரேஷன் எல்லாமே நான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சினா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பிஎஸ்சியை எப்படி நம்ம சொல்லலாம்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேச்சுலர் ஆஃப் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. ஆனால் நம்ம பர்டிகுலராக இன்றைக்கி என்ன ஸ்ட்ரீமை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ் அண்ட் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த ரெண்டு ஸ்ட்ரீமை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் இதுவும். ஒரு யூஜி டிகிரி இதோடைய கோர்ஸ் டியூரேஷன் 3 இயர்ஸ் தான். 3 இயர்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு 6 செமஸ்டர் வந்து வரும். அதே மாதிரி இந்த பிஎஸ்சி டிகிரி 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த பிஎஸ்சி டிகிரி படிக்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கம்பல்சரி அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்து இருந்திருக்கணும். அதாவது அவங்க காமர்ஸ் குரூப்பாக இருந்தால் அவங்க எலிஜிபிள் கிடையாது. அதுவே சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி ஒரு சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸாக அவங்களுக்கு இருந்தே ஆகணும். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பயோமேக்ஸ் ஒரு ஸ்ட்ரீம் வந்து இருக்கும் 11th and 12th. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் அந்த குரூப் வந்து இருக்கும். அந்த ரெண்டு குரூப்பில் நீங்கள் எந்த குரூப் படித்தாலுமே நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த டிகிரியை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இன்கேஸ் ஜுவாலஜி அது மாதிரி டிகிரி வந்து ஸ்ட்ரீம் வந்து ஒன்று இருக்கும். அதை நீங்கள் படிக்கும்போது இதை நீங்கள் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்து வரலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, கம்பல்சரி மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக 11th and 12th நீங்கள் படிச்சிருந்தா தான் பிஎஸ்சி வந்து அட்மிட் பண்ணுறாங்க, பர்டிகுலராக சிஎஸ் அண்ட் ஐடிக்கு. சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இன்கேஸ் ஜுவாலஜி நீங்கள் படித்தா கூட இந்த பிஎஸ்சி சிஎஸ் அண்ட் ஐடியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, 11th and 12th கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டை நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்சி சிஎஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்கு எலிஜிபிளாக இருக்க முடியும். அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இன்கேஸ் நீங்கள் 11th and 12th வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மெரிட் சீட் வந்து கிடைக்கும். அப்போ உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் 1 இயர்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 15,000 to 40,000 அந்த ரேஞ்சில் வந்து உங்கள் காலேஜ் ஃபீஸ் வந்து இருக்கும் பெர் இயருக்கு. அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, அது மாதிரி சுச்சுவேஷன் மினிமம் 60,000 to 2 lakhs வரைக்குமே டிபெண்டிங் அப்பான் தேர் காலேஜ், அந்த காலேஜை பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதனால் மார்க் நம்ம அதிகமாக எடுக்கும்போது கவர்மெண்ட் சீட்லேயே நம்ம படிச்சிடலாம் மினிமம் ஃபீஸில். மார்க் அந்த அளவுக்கு நம்ம எடுக்காத சுச்சுவேஷனில் அது மாதிரி போகும்போது ஃபீஸ் அதிகமாகவே நம்மளுக்கு இருக்கும். மேக்ஸிமம் 2 lakhs வந்து அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் ஃபுல் சப்ஜெக்ட் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அது மாதிரி படிப்பீங்க. அதே மாதிரி மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அது மாதிரி சப்ஜெக்டும் படிப்பீங்க. அதே மாதிரி இவிஎஸ் அந்த டீட்டெயில்ஸ் அந்த சப்ஜெக்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டு 6th செமஸ்டர் எந்த சப்ஜெக்டை ப்ரீஃபாக நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இதையும் நீங்கள் படிப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுதான் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட். இதில் என்ன இருக்குன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், டேட்டா கம்யூனிகேஷன், ஜாவா அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், வெப் டெக்னாலஜி, டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் டேட்டா மைனிங், வெப் டெக்னாலஜிஸ், லாஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இந்த டீட்டெயில் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்ஜெக்டாக இருக்கும். இது எல்லாமே ஒரு செமஸ்டரில் மட்டும் வரப்போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டு 6th செமஸ்டர் அதில் உங்களுக்கு ஏதோ 2-3 சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். இது கூடவே தமிழ், இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயரில் படிப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிஎஸ்சி ஐடி அண்ட் சிஎஸ் இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், என்ன ஆப் வந்து என்ன ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது சி++, ஜாவா, பைத்தான், லினக்ஸ்,
சிஎஸ்எஸ், சிஎஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஆப்பை பற்றி தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை வச்சு சாஃப்ட்வேர் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, சாஃப்ட்வேர் எப்படி வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, எப்படி கற்றுக்குறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்கும், உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். அதனால் இந்த அப்ளிகேஷன், இந்த சாஃப்ட்வேர்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் படித்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். காலேஜ் படிக்கும்போதே பர்ஃபெக்டாக கற்றுக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய சப்ஜெக்டும் இந்த அப்ளிகேஷன், இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட், ஒன்ஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ண பிறகு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், என்ன ஃபீல்டுக்கு நம்ம எலிஜிபிள், ஒரு கம்பெனியில் என்னென்ன ஃபீல்டு இருக்கும், அதில் என்னென்ன ஃபீல்டில் நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டா, பர்டிகுலராக பிஎஸ்சியில் இந்த ஐடி ஆர் சிஎஸ் அது மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், வெப் டெவலப்பர் ஆகலாம், டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம், சைபர் செக்யூரிட்டி ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டர் அது மாதிரி ஆகலாம், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய கோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஒன்ஸ் நம்ம பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டா எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நம்மளும் எலிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ, பிடெக், பிசிஏ அது மாதிரி பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டும் இந்த ஐடி ஃபீல்டு எல்லாமே எலிஜிபிள். தாராளமாக நம்மளும் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி எந்த கம்பெனிஸ் நம்மளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐடி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது நம்ம கண்ட்ரிலேயே ஐடி ஒர்க் ஃபாலோ பண்ணுற கம்பெனியும் இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்ஏ அதுலேருந்து ஐடி ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இருக்குது. அந்த கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி ஒர்க்ஸ் எந்த கம்பெனி அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, ஜோகோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், விப்ரோ, ஹெச்சிஎல் அண்ட் டெக் மஹேந்திரா. இது எல்லாமே ஐடி ஒர்க் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸில் நம்ம வேலை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பிஎஸ்சி மூலமாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எது நம்மளுக்கு மஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது டைப்பிங் ஸ்கில். ஏன்னா நம்ம எந்த ஒரு பர்சன், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் முடிச்சிட்ட பிறகு ஒரு ஹார்ட் ஒர்க் கம்பெனியில் நம்ம வேலை செய்ய போகிறது கிடையாது. எந்த ஒரு ஆர்கனைசேஷனாலும் ஐடி ஃபீல்டில் நம்ம போகும்போது நம்ம சிஸ்டமில் தான் வேலை செய்யப்படும். அந்த சிஸ்டமில் நம்ம வேலை செய்யும் போது நம்மளுடைய ஸ்பீடு கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நம்மளுக்கு டைப் ரைட்டிங் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அட் எ டைமில் மானிட்டரையும் பார்க்குற மாதிரி இருக்கும், கீபோர்டையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக டைப்பிங் ஸ்கில் கம்பல்சரி மஸ்ட். அதனால் நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே தயவு செஞ்சு டைப் ரைட்டிங் அட்லீஸ்ட் லோயராவது கற்று வச்சுங்க. அது ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி எடுக்கும்போது அது ஒன் ஆஃப் த நீடடாகவே இருக்கும். அதனால் டைப் ரைட்டிங் மஸ்ட், நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுங்க. அதுவும் ஜாப் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐடி கம்பெனி, மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனி யாருடைய பேக்கெண்டாக இருக்கிறாங்கன்னா யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் வந்து துபாய் அது மாதிரி கண்ட்ரியோட பேக்கெண்டாக தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூகே, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அது மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய ஒர்க்கை நம்ம இங்கே பார்க்கறதுனால நம்ம அந்த கண்ட்ரியில் அப்ராடில் வேலை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருந்தால், ஒரு வெல் பர்சனாக இருந்தால் நம்மளுக்கு அங்கே அப்ராடில் வேலை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கம்பல்சரி கிடைக்கும். அதுவும் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த பிஎஸ்சி டிகிரியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் வந்து முடிச்சிட்டிங்க, ஐடி ஃபீல்ட் நான் போக விருப்பம் இல்லை, ஹையர் ஸ்டடீஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எம்எஸ்சி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எம்எஸ்சின்னு சொல்லும்போது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய கோர்ஸ் டியூரேஷன் 2 years. அதனால் எல்லாருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம காலேஜ் படிக்கும் போதே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++, ஜாவா, பைத்தான், லினக்ஸ், சிஎஸ்எஸ், எஸ்கியூஎல், ஜாவா ஸ்கிரிப்ட் அதை பற்றி நீங்கள் டெப்த்தாக படிக்கும்போது அதுக்கான ஃபுல் நாலேஜ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. எப்பனா ஒரு இன்டர்வியூ நம்ம போகும்போது அந்த இடத்துல ஹெச்ஆர் நம்மளுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்கும்போது அட் த டைமில் நம்ம ஆன்சர் சொல்லும்போது தாராளமாக நம்மளை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சேலரி பேக்கேஜ் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சேலரி பேக்கேஜ்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் பிஎஸ்சி ஐடி இல்லைனா சிஎஸ்ல முடிக்கிறீங்க, அது மாதிரி சொல்லும்போது ஒரு ஃப்ரெஷராக உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, காலேஜை விட்டு நீங்கள் வெளில போய் ஒரு ஐடி ஃபீல்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது 2.5 lakhs to 4.5 lakhs per annum. ஒரு இயருக்கு 2.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வந்து ரிசீவ் பண்ணலாம். அதாவது அது பெர் மந்த்துக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லும்போது ஃப்ரெஷராக 20,000 to 37,500 ஃப்ரெஷராகவே நம்ம வாங்கலாம். இன்கேஸ் நம்ம ஒரு 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு.
எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டா நம்மளுடைய சேலரி எவ்வளோ இருக்குன்னா 10 lakhs to 30 lakhs per annum. வருஷத்துக்கு 10 லட்சத்துலேருந்து 30 லட்சம் இருக்க போகுது. அப்போது மந்த்லி நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது 85,000 to 2,50,000 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு பிஎஸ்சி ஒரு நல்ல டிகிரி தான். அதனால் தயவு செஞ்சு யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது மூலமாக ஐடி ஃபீல்டில் போயிட்டு நல்ல சேலரி வந்து ரிசீவ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரியும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எஜுகேஷனல் வீடியோ இதுக்கு அடுத்தது வந்துகிட்டே இருக்க பொழுது அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.